ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்காக நானும் ஹஸ்பண்டும் மார்க்கெட் போயிருக்கும்போது வாழைக்காய் ஹஸ்பண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங்காக பஜ்ஜி செய்யலாம்னு சொல்லிட்டு வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே பஜ்ஜி செய்கிறதுக்கும் மாவும் பண்ண ரெடிமேட் பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். 3 வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். டோல் பையனை லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பஜ்ஜி மாவு மட்டும் மாமனார் கிட்ட தந்துட்டேன், அவரை மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே பையனா கம்மியாக தான் போடுவேன், ஏன்னா பசங்களுக்கு ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு. பட் மாமனாருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே அதிகமாக இருக்கணும், அதனால நான் அவர்கிட்டயே தந்துட்டேன். அவர் மாவு மிக்ஸ் பண்ணி தர டைமில் நானும் பார்த்தீங்கன்னா வாழைக்காவும் மெலிசா சீவி எடுத்துக்கினேன். 3 வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் 2 வாழைக்காய் தான் பார்த்தீங்கன்னா மெலிசா சீவி எடுத்துக்கினேன். ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு. அப்புறம் கடாய் வச்சிடுமே எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானுமே ஒரு வாழைக்காவா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக ஃபினிஷிங் டைமில் ஜெயன் குட்டியும் அல்வா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சட்னி செய்யலான்னு இருந்தேன், சட்னி செய்யவே முடியல. பஜ்ஜி மாவில் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, அதனால கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் தான் இருந்தது. பஜ்ஜி செஞ்சதுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. அந்த இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட வீடியோட கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்காகவே பார்த்தீங்கன்னா இந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங்லேருமே கொஞ்சம் நேரம் பால்கனிக்கு போய் பார்த்துட்டு இருந்தேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா சென்னையில் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா பசங்க 2 பேரும் பார்த்தா எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வேணா டீ போட்டு தந்துட்டேன். ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா டீ ஆட்டி தந்தா தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவருக்கு ஆட்டி தந்துட்டு ஜெயன் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ஊட்டி விட்டுட்டேன். பெரிய பையன் ஐயான் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் போட்டானா நான் ஸ்கூலுக்கு போவேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தான், அதனால அவனுக்கு ஸ்வெட்டர் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். இன்னைக்கு ஐயன் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சிருக்காங்க, அதனால மதியம் லஞ்ச் சீக்கிரமா செஞ்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வெந்தய கீரை பிரான் இது எல்லாமே போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கன்னு கொஞ்சம் பயந்துட்டே தான் போனேன். பார்த்தா எக்ஸாம் எழுதிருந்தாங்க இல்லையா, அந்த பேப்பர் தரத்துக்காக தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துலயும் பையனா ஒரு நல்ல மார்க் தான் வாங்கியிருந்தாங்க. 1-2 மார்க் தான் பையனா எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா கம்மியா இருந்தது, மற்றபடி எல்லாத்துலயும் பையனா நான் ஆல் பாஸ் தான். அவனோட ஹேண்ட் ரைட்டிங் தான் பார்த்தீங்கன்னா அவனோட மார்க்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகுது. அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுனா பையனா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இன்ஷால்லா லீவ் டைம்ல தான் அவனை உட்கார வச்சு ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ் சீசன்ஸ் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்கமிங் டேஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய மேரேஜ்லாம் வருது. பட் என்னோட ஸ்கின் பார்க்கறதுக்கு க்ளோவே இல்லாம ரொம்பவே டல்லா இருக்கு. ஸோ அதுக்காக சூப்பர் மேஜிக் ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ நான் காட்ட போற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நோரிஷ் அண்ட் பிளம்ப்னு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். நான் இவங்க கிட்ட இருந்து வாங்கினது ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் மஞ்சிஸ்டா சோப், அதுக்கப்புறம் எர்டி க்ளோ ஃபேஸ் பேக். இது 3 தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் உங்களோட மஞ்சிஸ்டா சோப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த சோப்ல கோட் மில்க் ஆல்மண்ட் ஆயிலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறதால என்னோட ஸ்கின் பண்ண ரொம்பவே டேன் ஆயிருந்தது. இந்த சோப் யூஸ் பண்ணதால ரொம்பவே சூப்பரா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களோட க்ளோ ஃபேஸ் பேக் தான் அப்ளை பண்ண போறேன். கூடவே ஆலோவேரா ஜெல்லும் அதுக்கப்புறம் தயிர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் எதுனா ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ்ல அர்ஜென்ட்டா ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஸ்கின் பிரைட்னிங் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எர்டி க்ளோ ஃபேஸ் பேக்கை 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கின் பையனா ரொம்பவே க்ளோவா ஆகிடும். ஃபைனலா ஃபேஸ் மாய்ஸ்சரைசருக்கு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ என்னோட ஸ்கின் ஃபர்ஸ்ட்டை விட ரொம்பவே க்ளோ அண்ட் ஸ்மூத்தா இருக்கு. ஸோ இவங்களோட இந்த 3 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்டன்ட் க்ளோ தரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கும் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் மென்ஷன் பண்ணிருக்கேன், அண்ட் இன்ஸ்டா ஐடியும் டேக் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரியும் அவைலபிள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டி நகர் மினி விளாக் தான் பார்க்க போறீங்க. அம்மா பார்த்தீங்கன்னா நைட்டே கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க மார்னிங் டி நகர் கிளம்பிவான்னு சொல்லிட்டு, அதனால நானும் செய்யணும் மார்னிங் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் நைட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் மார்னிங் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்பணும், அதனால வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானே பையனா ஓலா ஆட்டோ புக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். டி நகர்ல இருக்கிற ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ்க்கு தான் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள அவங்க 2 பேரும் பையனா இயரிங்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாவும் தங்கச்சியும் டி நகர்லேருந்து கார் புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா தங்கச்சியுடைய பசங்க 2 பேரையும் பையனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவரால் வர முடியல. ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா இயரிங் அதுக்கப்புறம் மாட்டெல்லாம் பையனை செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது, அதனால தங்கச்சி இதுவே வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தா. இந்த இயரிங்க்கு மேட்சிங்காக இந்த மாட்டல் தான் ரொம்பவே நல்லா இருந்தது. இது 2மே தனித்தனியாக தான் வாங்கியிருந்தோம். தங்கச்சிக்கு வாங்கி முடிச்சதுமே அம்மாக்குமே பையனா கம்பல் இயரிங் 2மே வாங்கிட்டோம். இது எல்லாமே பையனை கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வச்சிருந்தாங்க. மேலே ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்போ பையனை எல்லாமே கீழே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இயரிங்ஸும் மாட்டல்ஸ் மட்டும் தான் இருக்கு, பேலன்ஸ் எல்லாமே பையனா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. அதனால இது 2மே பார்த்தீங்கன்னா பில் போட்டுட்டு மேலே போயிட்டோம். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.